ஸோ கைஸ் நான் வந்து சேனலில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30+ மெட்டல் ஃபைட் பேப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே ஃபேக் பேப்ளேட்ஸ் தான். ஸோ நான் இந்த பேப்ளேட்ஸ் எல்லாமே பிளேட் கிங் பேஸ்ன்றவங்கள்ட்ட தான் வாங்கினேன். இதோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. பட் என்ன தான் இதுக்கு நான் அன்பாக்ஸ் ரிவ்யூ பண்ணி ஷார்ட் பேட்டில்ஸ்னால் நிறைய போட்டிருந்தாலும் இந்த பேப்ளேட்ஸோட ட்ரூ பொட்டன்ஷியல் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இனிஷியலாக இருக்க போகிற இந்த டோர்னமெண்ட்டில் சின்ஸ் இதில் வந்து 4D சிஸ்டமான மெட்டல் ஃபியூரி பேப்ளேட்ஸும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த 4D பேப்ளேட்ஸ் எல்லாமே இந்த லாட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 16 பேப்ளேட்ஸை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த செட்லேருந்து. ஸோ இது எல்லாமே வந்து மெட்டல் ஃபியூரி சீரீஸ்க்கு முன்னாடி இருந்த பேப்ளேட்ஸ் ஆர் ஃபியூஷனில் மாஸ்டர்ஸில் அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சோல் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூவியில் ஃபீச்சரான நார்மல் பேப்ளேட்ஸ், அதாவது 4D சிஸ்டம்க்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண பேப்ளேட்ஸ். ஸோ கைஸ் நான் உங்களுக்கு இப்போ காமிச்ச எல்லா பேப்ளேட்ஸையும் ஒன்றா என்ட்ரி பண்ணி ஷஃபில் பண்ணி ஒரு 16 பேப்ளேட் எலிமினேஷன் நாக் அவுட் சாம்பியன்ஷிப் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஈச் ரவுண்டுமே ஒரு டிசைடிங் ரவுண்டு தான். ஸோ அதில் நமக்கு வந்து எந்த பேப்ளேட் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த பேப்ளேட் வீக்காக இருக்குது, இன் ஜென்ரல் ஃபேக் பேப்ளேட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு அக்ரெசிவ் டெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரூல்ஸ் ஆர் வெரி சிம்பிள். 5 வின் எடுக்கிற பேப்ளேட் வந்து அடுத்துருவோம். ஸோ வாங்க டோர்னமெண்ட்டை கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேட்டோட ஜேர்னின்றதே மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதில்லை. அண்ட் வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஃபேக் பேப்ளேட் சாம்பியன்ஷிப். ஸோ கைஸ் பேட்டில் அரேனா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் வந்து பாய்சன் சர்பண்ட்டுக்கும் ராக் லியானுக்கும் தான் இருக்குது. ஸோ 2 பேப்ளேடுமே எடுத்துடலாம். வாவ், ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஓஜி மெட்டல் ஃபியூஷன் சீரீஸில் ஃபீச்சரான பேப்ளேட்ஸ். சரியான ஸ்டார்ட் ஆக்சுவலாக டோர்னமெண்ட்டுக்கு. செம பேலன்ஸான ஒரு பயங்கர அடி வாங்கினாலும் அசராத 2 பேப்ளேட் இது. ஸோ கைஸ் கான்ஃபிகரேஷன் பற்றி சொல்லணும்னா ரெண்டுமே பால் டிப் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டிப் வைஸ் ரெண்டுமே சேம், பட் பேப்ளேட் வைஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுமே வெறியாக சண்டை போடும். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் 2 பேப்ளேடுக்குமே ஒரே டிப் இருக்கிறதுனால நான் ஒரு பேட்டிலையும் பேப்ளேடை ஸ்வாப் பண்ணி விட போகிறேன். ஃபர்ஸ்ட் பேப்ளேடாக ரெண்டுத்தையுமே மாற்றி அண்ட் அதுவும் ரிப்கார்ட் லான்ச்சரில் விடலான் இருக்கேன். செம்ம பவர்ஃபுல் லான்ச் கிடைக்குன்றதுக்காக. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தி டோர்னமெண்ட். லெட்ஸ் கோ. 3, 2, 1 லெட் இட் ராக்கி ஆன் போடு. பயங்கரமான கான்டாக்ட். ஆக்சுவலாக பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகுது. நம்ம யூஸ்வலாக விடுற ஸ்ட்ரிங் லான்ச்சருக்கும் ரிப்கார்ட் லான்ச்சருக்கும் வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. 2 சாலிடான பேப்ளேட்ஸ் சாலிடாக நின்று அடிச்சிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார் எடுக்க போகிறாங்க பார்த்தா ராக் லியான் மாதிரி தான் இருக்குது. எஸ், ராக் லியானுக்கு தான் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1-0 லீடிங்கில் இருக்குது. செகண்ட் பேட்டில் 3, 2, 1 லெட் இட். ஓ மை காட், கேமராலேயே தூக்கி அடிச்சிருச்சு ராக் லியான் பாய்சன் சர்பண்ட்டை. 2-0 லீடிங். தேர்ட் பேட்டில் 3, 2, 1 லெட் இட். பாய்சன் சர்பண்ட் கம்பேக் கொடுக்குமா? 2-0 லீடில் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கு ராக் லியான் லிட்ரலி. இந்த ரவுண்டும் ஜெயிச்சிட்டா 3-0. அப்புறம் 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு க்ளீன் ஸ்வைப் பண்ணிவிடுமா ராக் லியான்? 5-0 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட்லேயே பார்க்கலாம். இந்த பேட்டில் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எட் பாய்சன் சர்பண்ட்டுக்கு ஸ்டெமினா டவுன் ஆயிடுச்சு. ஓ மை காட் கைஸ், ராக் லியான் லிட்ரலி க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு போய்கிட்டே இருக்கு முன்னாடி. ராக் லியான் வின்ஸ் தி தேர்ட் பேட்டில். 3-0 லீடில் இருக்குது. ஃபோர்த் பேட்டில் 3, 2, 1 லெட் இட். இங்கே பாருங்கள், அந்த வைப்ரேஷன்ஸை பாருங்கள். ஹை ஸ்பீடில் ஸ்பின் ஆகிட்டுருக்கு 2 பேப்ளேடும். வாவ்,
3-0 ராக்லியான். கண்டிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட் தேவை, ஏன்னா இந்த ரவுண்டுக்கு அப்புறம் மேட்ச் பாயிண்ட் ஆகிடும். ஓ நோ, பாய்சன் சர்பண்ட். ரெண்டுமே தடமாடுது. ஓ மை காட், லாஸ்ட் ஸ்பின் கொடுத்து பாய்சன் சர்பண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்கு. 1-3. 5th battle 3-1 led it. பா பாருங்க, 2 பேப்லேடும் அப்படியே அன்ஸ்டேபிள். ஓ மை காட், பாய்சன் சர்பண்ட் லிட்ரலி ராக்லியான கேவோ பண்ணிடுச்சு கைஸ். 2-3. யாரை பார்த்துறா க்ளீன் ஸ்வீப்னு சொன்னேன், கம்பேக் ஸ்டார்டட்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வேற லெவல். ஸோ 6th battle பாய்சன் சர்பண்ட் 2 ராக்லியான் 3. லெட்ஸ் கோ. 3-1 led it. Oops, ஒரு ஜம்பிங் ஸ்டார்ட். ஓ ஆல்மோஸ்ட் அங்கே வெளியே. ஆஹா, பாய்சன் சர்பண்ட் கீர் போட்டு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. கம்பேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ராக்லியான் தடமாடுது, பாய்சன் சர்பண்ட்டும் தடமாடுது. Is it going to be 3-3 or 4-2? Oh my god, it's 3-3. Let's go. இதாங்க இஸ் பியூட்டி ஆஃப் பேப்லேட்ஸ். எப்பா 3-0ல க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு போயிட்டு இருந்த ராக்லியான கம்ப்ளீட்டாக கம்பேக் கொடுத்து 3-3 ஆக்கிடுச்சு பாய்சன் சர்பண்ட். வேற லெவல் ஃபர்ஸ்ட் மேட்ச். லெட்ஸ் கோ. 7th battle 3-1 led it. ஐயோ, சரியான ஒரு ஜம்ப் ஸ்டார்ட்னு சொல்லலாம். குதிச்சு லான்ச் ஆயிடுச்சு ராக்லியான். ஹை ஆர்பிஎம்ல சுத்திட்டு இருக்கு 2 பேப்லேடும். பா, யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரில இந்த மேட்சை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு கம்பேக் கொடுக்குறான், அவன் ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஐயோ, என்ன வேணால் நடக்கலாம் கைஸ். ஓகே, லுக்ஸ் லைக் லியான் இஸ் டேக்கிங் த லீட். எஸ், 4-3 ராக்லியான். அப்பா, ஒரு வழியாக அந்த பாய்சன் சர்பண்டோட ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ கைஸ் 4-3 லீடு ராக்லியானுக்கு. இது ஒரு மேட்ச் பாயிண்ட் பேட்டில். ஸோ இதில் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிடலாம், என்ன வேணால் நடக்கலாம். லெட்ஸ் கோ. 8th battle 3-1 led it. பாய்சன் சர்பண்ட் விடுறேன். ஓ மை காட், லிட்ரலி அங்கே நசுக்கிடுச்சு ராக்லியான பாய்சன் சர்பண்ட். ஓ மை காட், கம் ஆன் சர்பண்ட், யூ கேன் டூ இட். ஒரு ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் ஏதாவது நடக்குமா? ஐயோ, 2 பேட்டில் தடுமாறுது. ஓ மை காட், லாஸ்ட் ஸ்பின் பாய்சன் சர்பண்ட் கொடுத்துருக்கு கைஸ். இட்ஸ் 4-4. கிரேசி. ஸோ ஃபைனல் பேட்டில், டிசைடர் பேட்டில். லெட்ஸ் கோ. 3-2-1 led it. ராக்லியான் 4-4 கைஸ். 4-4. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட்டு. என்ன ஒரு ஸ்பிரிட்டுப்பா, சான்ஸே இல்லை. 2 பேப்லேடுக்குமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். இதில் யார் ஜெயித்தாலுமே எனக்கு ஹாப்பி தான், ஏன்னா 2மே செம்ம ஃபைட் கொடுத்துருக்கு. ஓ மை காட், அங்கே ஒரு பயங்கரமான ஹிட்டு. 2 பேப்லேடும் சுற்றுது. ராக்லியான். எஸ், கியோயாவோட ராக்லியான் தான் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் வின்னர். ஃபர்ஸ்ட் மேட்சை சீல் பண்ணிருச்சு ராக்லியான். அண்ட் இது ஒரு ஈஸி பேட்டிலாக முடியும்னு நினச்சோம். வேறு லெவல் பேட்டிலாக போய் 4-4ல் போய் கடைசியில் வின் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பாய்சன் சர்பண்ட். என்ன தான் இந்த பேட்டிலில் பாய்சன் சர்பண்ட் தோத்தாலும், இந்த மேட்ச்சில் எலிமினேட் ஆகி டோர்னமெண்ட் விட்டே வெளியே போனாலும், ஒரு அமேசிங் ஸ்டார்ட் டோர்னமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. வேறு லெவலில் இருந்துச்சு. 2 பேப்லேடுமே சான்ஸே இல்லை. பாய்சன் சர்பண்ட் வேறு லெவல் ராணி, செம்ம என்டர்டெயின்மெண்ட்ரா உன்னால். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வின்னர் ராக்லியான் நம்ம டோர்னமெண்ட் ப்ராக்கெட்டில் முன்னாடி போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி பாய்சன் சர்பண்ட் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போகுது. ஸோ பயங்கர சர்ப்ரைசஸ் அண்ட் பயங்கர எக்ஸைட்டிங் மேட்சப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வெயிட்டிங் ஃப்யூச்சரில். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த பேட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள்.
வேறு லெவலில் இருக்க போது. நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். டேக் கேர். பை பை.